மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்கின்ற கோஷத்தோடு தமிழ்நாடு முழுவதும் மாண்புமிகு கழக பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் எழுச்சி பயணம் மேற்கொள்கிறார்கள். அதில் நம்முடைய திருச்சி, ஒருங்கிணைந்த திருச்சி மாவட்டத்திலே 23, 24, 25 ஆகிய 3 நாட்கள் எழுச்சி பயணம். அதில் 25ஆம் தேதி நிறைவாக ஸ்ரீரங்கத்திலே எழுச்சி பயணத்தினுடைய நிறைவு இங்கே பேசுகிறார்கள். அதற்குரிய ஏற்பாடுகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். இதற்கிடையில் தமிழ்நாடு முழுவதும் மாண்புமிகு பொதுச் செயலாளர் அவர்களுக்கு அலை அலையாக மக்கள் வெள்ளம் திரண்டு வரக்கூடிய, அதை ஆளும் கட்சியால் பொறுத்துக் கொள்ள முடியாமல் ஒரு சில இடையூறுகள் எங்களுக்கு ஏற்படுகிறது. அதை களைய வேண்டும். பொதுச் செயலாளருடைய சுற்றுப்பயணத்தை சிறப்பாக நடத்த வேண்டும். அதற்கு காவல்துறை ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை அவர்களிடத்திலே நாங்கள் வைத்தோம். அவர்களும் அதை ஏற்றுக்கொண்டு சிறப்பாக இந்த நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு உரிய பாதுகாப்பையும் வழங்குவோம் என்கின்ற உறுதியை அவர்கள் அளித்திருக்கிறார்கள். என்னென்ன பிரச்சனை சொல்றாங்க? அதாவது பிளெக்ஸ் பொறுத்தவரையும் கோர்ட் ஆர்டர் அவங்க சுட்டி காட்டினாங்க. நாங்க கோர்ட் ஆர்டர் எப்போதுமே நீதிமன்றத்தை மதிக்கக்கூடியவர்கள் அதிமுகவினர். அதனால அவர்கள் அந்த கோர்ட்ல ஆர்டர்ல என்ன சொல்லியிருக்கோ அதுபடி நாங்க நடந்துக்கிறோம். நாங்க சொல்லியிருக்கோம். இல்ல, அதாவது அவங்க சில இது சொல்றாங்க. இந்த மாதிரி நிகழ்ச்சி நடக்கிறதுக்கும் 2 நாட்களுக்கு முன்பாகவும் நிகழ்ச்சி முடிஞ்சு 2 நாட்களுக்கு பிறகும் அதை வச்சுக்கணுங்கிறது தான் அதுல மென்ஷன் பண்ணியிருக்குதுன்னு சொல்றாங்க. நாங்கள் அதை ஒபே பண்றோம்னு சொல்லியிருக்கோம். எங்களை பொறுத்தவரை பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியாருடைய நிகழ்ச்சி சிறப்பாக அமைய வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு அவர்களிடத்தில் நாங்கள் வேண்டுகோள் வைத்தோம். அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டு ஒத்துழைப்பதாக சொல்லி இருக்கிறார்கள்.